சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து டைரக்டரா பண்ணிருந்தாங்க. இதுல வந்து ஹீரோவா பண்ணும்போது லாஸ்ட் இயர் டைரக்டரா ப்ரூவ் பண்ணிட்டாரு, இந்த இயர் ஆக்டரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அபியை பத்தி சொல்லிடுறேன். அபி வந்து ஆட்ஸ் ஆஃப். அந்த அபி வந்து அவருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் இல்லாம எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸா அந்த கேரக்டர் கேட்டது ரொம்ப நல்ல விஷயம். வித் லவ் உண்மையிலே செம்ம ஒரு மெமரபிளான மூவின்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேல சூப்பரா இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா வித் லவ். இந்த படத்தை லவ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு நல்ல ராம்காம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல். அபிஷேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா டேரக்டர்ன்றதா கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்கு. நல்லா இருந்துச்சு. அவங்களும் நல்லா தான் பண்ணீங்க, நல்லா ஆக்டிங். அவங்க நல்லா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மெயினா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வந்து தியேட்டர்கள் மூமெண்ட் அதெல்லாம் நல்லா இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நல்லா 2.5 மணி நேரம் நல்லா போச்சு. நல்லா ஸ்லோ மாதிரிலாம் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப கியூட்டா ரியாக்ஷன்ஸ் 2 பேருமே பார்க்கலாம். நல்ல ஃபேமிலி மூவி. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு அலைன்ஸ் அப்படின்னு அவங்க பார்த்து பேசாம ஒரு நல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ன்ற மூமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டா. அதாவது 2வது அவங்க கடைசியில அந்த அக்காவை பார்த்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. யாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட நம்ம ஸ்கிரீன் விட்டு கண்ணு இந்த சைடு அந்த சைடு போகாம ஃபுல்லா நாங்க ஸ்கிரீன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரியல் டைம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு மூவி அந்த மாதிரி இல்லாம ரொம்ப நல்லாமே ஃபீல் குட் மூவியா இருந்தது. ஆனா வித் லவ் படத்துக்கு வந்தது நானு வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருந்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஜாலியா இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், லவ்வர்ஸ் யார் கூட நீங்க வந்து படம் பாருங்க, நல்லா ஜாலியாவே இருக்குது. படத்துல சொன்ன அந்த வந்த கதையை வந்து நீங்க படமா மட்டுமே பாருங்க. படத்தை தாண்டி அதை யாரும் இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதான் நீங்க ப்ரோமோலயே அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம 2 பேத்துக்குமே ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்கு, நம்ம ஏன் அவங்கள தேடி போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த மாதிரி போய் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்த வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 96 படம் வந்தபோது அதை எப்படி படமா மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணி அழகா இருக்கு, ஜாலியா இருக்கு அந்த மாதிரி நினைச்சோமோ அதே மாதிரி இதுவும் படமா மட்டும் பார்த்துட்டு தியேட்டரோட அப்படியே இது பண்ணிட்டு போயிருங்க, ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். ஆமா, ரியல் லைஃப்ல அதை யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். ஓகே, நல்லா இருக்குது. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? அபிஷனுடைய ஆக்டிங் வந்து இப்ப நம்ம கூட ஃப்ரெண்ட் இருந்து அவன் இந்த மாதிரி அவனோட வாழ்க்கையில கதை எப்படி நடந்திருந்தா எப்படி இருக்குமோ அவன் ரியலான ஆக்டிங்கா தான் இருந்துச்சு. நிறைய பேர் பெரிய பிள்ளைங்களோட ரிசம்பிளன்ஸா இருக்காங்களா அப்படின்னு மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ப்ரோமோல வந்து அந்த ஒரு சீனை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி நினைச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். ஓவரால் ஆக்டிங்கை பார்த்து அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணலைங்க, நல்லா இருக்கு. அவங்க காலேஜ் சீரியல் தான். சோ ஒரு மொத்த லாயலா க்ரூ இதுல நடிச்சிருக்காங்க. சோ ஷவுட் அவுட் டு லாயலா. நானும் லாயலா தான். சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல மூவி. நல்லா இல்ல ரொமான்டிக் சீக்வென்ஸ்ல இருக்காது. நல்லா இருக்கும். நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கு. வேற என்ன காமெடில? படம் காமெடி படம். காமெடி லவ் சூப்பரா. ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலில அவர் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு சீனுமே ஸ்பீக் அவுட் பண்ணோம். இங்க ஃபுல் ஃப்ளோவா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அந்த பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரோலுக்கு அவர் கண்டிப்பா சூட் ஆவார். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நான் டைரக்டிங்க்கு வெயிட் பண்றேன். மேபி அவர் ஹீரோவும் நடிக்கலாம். இது வந்து அந்த பர்ஃபெக்ட் வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்டுக்கு பர்ஃபெக்டான படம். ஃபேமிலியோட கண்டிப்பா எல்லாரும் வரலாம். எல்லாருக்கும் செட் ஆன படம் தான். அவங்க ஆக்சுவலி அவங்க ரோல் நல்லா இருக்கு. அவங்க டப்பிங் எல்லாமே ஓன் வாய்ஸ்ல பண்ணிருக்காங்க. சோ அது கண்டிப்பா நல்லா சூப்பர். அது நல்லாவே காம்பாக்டா, ரொம்ப ஓதி டாப்பா போகாம, ரொம்ப எதுவுமே இல்லாம கரெக்டா அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ஃப்ளோல போற மாதிரியே போகுது. நல்லா எப்படி 96 அந்த படத்தை கனெக்ட் பண்றாங்க? அப்படி சொல்லுவாங்க. 96 வேற, இது வேற. இது வந்து ஒரு 96 மாதிரி. பட் ஆனா ட்ரிப் டவுன் மெமரி லேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்கூல் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல தான் லவ் வந்திருக்கும். சோ அது வந்து அதையும் ஞாபகப்படுத்துற மாதிரி. பட் ஆனா அதை வந்து கரெக்டா பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த கரெக்டா பேசினாலும் தான் படம் ஸ்டாண்ட் அவுட்டா நிற்கும். இப்போ டைரக்டர் ஆயிட்டு ஒருத்தவங்க ஹீரோவா ஆகும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவி ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப கிளீனா இருக்கு மூவி. சோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. மைனஸ் எதுவுமே இல்லங்க. இப்போ வந்து லாக் இல்ல படத்துல. ரொம்ப கிளீனா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சோ அதான் சொல்றேன், நல்ல கதைகளை கண்டிப்பா மக்கள் வரவேற்பாங்கன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். குட் நைட் லவ்வருக்கு அப்புறம் இது ஒரு பெஸ்ட் மூவியா இந்த இயர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் பஸ்டர் ஹிட். இனிமே எல்லாருமே அந்த பொண்ணை மோனிஷா எல்லாம் கூப்பிடுவாங்க. பசங்க எல்லாம் பயங்கர லவ் கிரேஸ் ஆயிருவாங்க மோனிஷா மேல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அபி
ஆக்டிங் பின்னிட்டாப்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. படத்துல எப்படி சாங்ஸ் பேக்ரவுண்ட்ல எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. ஷான் ரால்டன் பத்தி சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு. ஷான் வந்து ஆஸ் யூஷுவல் நல்ல மூவி தான் பண்ணுவாரு. அதுல வந்து சில நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட சில ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருது, அது ரொம்ப எனக்கு டச்சிங்கா இருந்தது, மேஜிக்கா இருந்தது. படமே சூப்பரா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபால்ட் எதுவுமே இல்ல ப்ரோ. நம்ம வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. நம்ம வந்து லவ்ன்றது யூனிவர்சலான ஒரு விஷயம், எல்லாருக்குமே வரும், எல்லா காலகட்டத்திலயும் வரும். ஸ்கூல் படிக்கிறப்போ வரும், காலேஜ் படிக்கிறப்போ வரும், வேலை செய்யறப்போ வரும். எல்லாருக்கும் அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால மூவ் ஆன் பண்ணி போயிருவாங்க. அதை வந்து ரியலா சூப்பரா நல்லா காமிச்சிருக்காங்க. உள்ள எவ்வளவு பேர் பாத்துட்டு வராங்களோ அவ்வளவு பேருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு லைன் சொல்லுவாங்க, நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வேற லெவல். ஃபுல்லாவே காமெடி தான், பயங்கர காமெடி தான், நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நம்ம வந்து ஸ்கூல் லவ் நிறைய பார்த்திருப்போம், பட் இது வந்து ஸ்கூல் லவ் ஸ்டோரியிலே ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாமே பக்காவா ஒர்க் ஆயிருக்கு. அதான். அப்புறம் ஹீரோயின் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அது எக்ஸ் லவர் கூடயும் சரி, இன்னொரு லவர் கூடயும், ரெண்டு பேரு கூடயுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி போர் அடிக்குது, இந்த சீன்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயுமே தோணல. ஃபுல்லாவே நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி தியேட்டர்ல யாருமே பக்கத்துல கூட பேசிக்கல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நாள் பொறுத்து நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம்னா இந்த படம் தான். பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது கண்டிப்பா. ஸ்கிரீன் பிளேயோட கனெக்ட் ஆன விதம் எனக்கு அந்த ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நிறைய விஷயங்கள் அந்த காம்பஸ் வச்சு குத்தும் போதெல்லாம் எனக்கு மெமரிஸ் என்னன்னா, நாங்க ஷால்ல பின்னெல்லாம் வச்சிருப்போம், யாராவது ஏதாவது பட்டா அந்த பின்ன வச்சுதான் குத்துவோம், அந்த மைண்டுக்கு எல்லாம் போயிட்டோம். சோ சூப்பரா இருந்தது படம். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையில சொன்னா கிளைமேக்ஸ் தான் வேற அல்டிமேட்டா இருந்தது. இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னா கிளைமேக்ஸ் தான். சூப்பரா இருந்தது. டைரக்டர் சாரோட ஆக்டிங் சொல்லணும்னா, டைரக்டர் சார் சொல்லல, ஆக்சுவலி அவர் வந்து இப்ப ஆக்டர் ஆயிட்டாரோ மறந்துட்டேன். ஆக்சுவலி ஆக்டரோட ஆக்டிங் சொல்லணும் அப்படின்னா செம்ம ஒரு ஃபீலிங். அந்த 90s பாய்ஸ பார்த்த மாதிரியே இருந்தது. எல்லாருமே இப்ப பிரதீப் அவரை மாதிரியே இமிடேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பிரதீப் அவரோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் டிஃபரன்சியேஷன் இருக்கும். பிரதீப் அவர் வந்து 2K பசங்களோட லாஸ்ட் பெஞ்ச் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றாங்க. பட் இவர் வந்து 90s-ஓட லாஸ்ட் பெஞ்ச். எல்லாருமே லாஸ்ட் பெஞ்சுனோட பயங்கர கெத்தா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க கடைசி வரைக்கும் எல்லா டீச்சர்ட்டையும் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் லாஸ்ட் பெஞ்ச். அந்த ஒரு ஃபீல் தான் 90s-ஓட இது. இப்பதான் 2K பசங்கன்னா லாஸ்ட் பெஞ்சுனா வேற மாதிரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மையா சொல்லணும், லாஸ்ட் பெஞ்சுனால அடி வாங்குற பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல் வந்து இந்த படத்துல காமிச்சிட்டாங்க. உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. செம்ம ஃபீல், என்ஜாய் பண்ணோம். ஓப்பனா சொல்லணும்னா எதையுமே சொல்லணும்னு தோணல ப்ரோ. அப்படிதான் இருந்தது. ஏன்னா எனக்கு 96 எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சிருப்போம், அது ஒரு விதமான ஃபீல் தானே. சோ இதுவுமே வித் லவ்ங்கிறது என்ன அப்படின்னா, மெமரிஸ் லவ். லவ்னாலே வலிங்கிறதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு அழகான மெமரிஸ். அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து நல்லா அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப்ல மூவ் ஆன் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருக்கு படம். ஆக்சுவலி சொல்றேன், எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுன்றது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அது வந்து என் சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தேன். அதை தாண்டி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். படம் ஃபுல் படமே என்ஜாய் பண்ணோம். நாங்க ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு அபிஷேக்? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பட் நான் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பாக்குறது. நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் அனஸ்வராஜன் இல்ல, மோனிஷா தான் அழகா இருந்தாங்க ஹீரோயின்ஸ்லயே. வந்து இல்ல, காமெடி வந்து வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. அதை தாண்டி வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்லா, எல்லாரும் சொல்லியிருக்காங்க பிரதீப் நாகநாதன் சார் வந்து நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை விடவே நல்லா இவர் பண்ணிருக்கிறாரு. ஆக்சுவலி சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் இதான் பாக்குறேன். அவரை பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கிறாரு. இல்ல, டோட்டலி சேஞ்சா தான் இருக்கு படம். ரொம்ப வந்து சேஞ்சா இருக்கு. ஒரு ஓகேவான படம்லாம் அவ்வளவுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒர்க் அவுட் ஆன படம் தான். ரிவ்யூல வந்துட்டு 96 ஆட்டோகிராஃப் எல்லாம் கம்பேர் பண்ணாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சுமாரான அந்த டைப்லாம் கிடையாது. வேற ஒரு ஜேர்னர். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பிடிக்கும், 2K கிட்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கும், கப்புள்ஸா இருக்கிறதுக்கு பிடிக்கும். பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். கனெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு அந்த அப்பா கேரக்டரே வந்து அதுக்காக வச்ச மாதிரி தான் இருந்தது. அது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்தது. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு, நல்லா ட்ரை பண்ணிருக்காரு. பட் இனிமே நல்லா ஒரு நிறைய விஷயங்கள் இனிமே அந்த ஹீரோ ப்ரெஷர் இருக்கிறனாலே ரொம்ப சட்டலா பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இடங்கள்ல ஆர்டிபிஷியலா இருந்தது. போக போக இன்னுமே அந்த ஸ்கோப் எடுத்து பார்ப்பேன்.
காமெடி நல்லாவே இருக்கு. அங்க பின்னாடி நிறைய ஒன்லைனர்ஸ் எல்லாம் வரும். சார் உன்னிச்சா கவனிச்சாதான் தெரியும். அதே மாதிரி இன்ஸ்டால நகைச்சுவைகள் சொல்லி ஏதோ பேஜ் இருக்கு. அவங்க 2 பேரும் இங்க வராங்க. ஸோ அவங்க ப்ராமிசிங்கா நல்லா பண்ணிருக்காங்க. அந்த அவங்களோட காம்போ நல்லா இருக்கு. அவங்க தான் ஒன்லைனர்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல் போர்ஷன் செம்மையா இருக்கு. காமெடிலாம் நல்லா இருந்தது. இப்போ வந்து சொன்ன ரெட்ரோ சாங்ஸ்மே நல்லா இருந்தது. மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது படம். எமோஷன் பண்ணிட்டாரு. கண்டிப்பா எதுவுமே நம்ம குத்தமே சொல்ல முடியாது. படம் நல்லா இருந்தது. என்னைய பொறுத்த வரைக்கும் மூவி இஸ் வெரி குட். ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேட்டருக்கு மூமெண்ட் நிறைய இருக்கு. அது நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பார்க்க எமோஷனல் சீன்ஸ்ல நல்லா இருந்துச்சு. நல்லாவே ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க மனசுல நிக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருந்தாங்க. நல்லா 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 இருந்துச்சு. நல்லா இருக்கு. அவங்களும் சரி, அந்த செகண்ட் ஹீரோனா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் சரி, மோனிசான்றது அனசரா கேரக்டர், அனிசான்றது அவங்களோட கேரக்டர். நல்லா இருந்துச்சு. மொத்தமா நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. படத்துடைய ஸ்டோரி ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஜாலியா இருக்குங்க. மியூசிக் தான் படத்துல பெரிய பிளஸ் தான் தெரிஞ்சு எனக்கு. எந்த சீனையுமே ஒரு தொய்வு இல்லாம அதை வந்து இன்ட்ரெஸ்டா ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு. இருக்கு இருக்கு. 10 out of 10 கொடுக்கலாம். நல்லா யார் வேணா வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிச்சது. எல்லாமே மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆச்சு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே வேற லெவல் சூப்பரா பண்ணிருக்காங்க. பயங்கரம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஏன்னா வல்கரான இது என்னன்னா ஒரு ஃபைட் அந்த மாதிரிலாம் இல்ல. இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஃபைட் அந்த மாதிரி ரொம்ப மாஸ் ஹீரோ எலிமெண்ட்ஸ் மாதிரி எதுவுமே இல்ல. பட் ஆனா படம் வந்து அப்படி இருந்துமே இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருமே சீட்டை விட்டு ஏஞ்சி போகல, நகரவும் இல்லை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காரு. கண்டிப்பா இவர் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல பயங்கர பெரிய டைரக்டரா வருவாருன்னு நினைக்கிறேன். பெரிய டைரக்டர் வரிசையில இவரும் இருப்பாரு. செம்ம ஃபீல். அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் ரோல் வருவாரு. நம்ம தம்பிய பார்த்தோன்னே ரொம்ப அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, ஓப்பனா சொல்லலாம் அந்த பஸ்ல எப்பவுமே அவன் வந்து முன்னாடி உட்காந்துருப்பான், இவன் பின்னாடி. ஸ்கூல்லயுமே முன்னாடி உட்காந்துருப்பான், இவன் பின்னாடி எப்படியே இருப்பான். பஸ்ல காலியாகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பயும் பின்னாடி உட்காந்துருக்கேடா, காலியான பஸ்ல முன்னாடி போய் உட்காடுறா அப்படிலாம் சொல்லணும்னு தோணுச்சு. செமையா இருந்ததுனால காமெடி ஒர்க் அவுட் இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களே கூட்டு வந்து நம்ம அந்த படம் பார்க்கலாம். 96 நம்ம அந்த மாதிரி தான் குழந்தைங்களே கூட்டிட்டு இந்த படம் பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த இதுவும் டோட்டலா 90s லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த படத்துல. ப்ரொடக்ஷன் வெரி நைஸ். யா தமிழ் சினிமா ப்ளீஸ் டு ஃபுட் லைக் திஸ். தேங்க் யூ. 10 out of 10 படம் 10 சூப்பரா இருக்கு படம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தியேட்டர்ல வந்து பார்த்து இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.